ஜெய்பீம். திருத்தணியில் நடந்த துயர சம்பவம். கரூர் விஜய் மாநாட்டில் நீலிக்கண்ணீர் விட்ட நாடக மன்ற அமைச்சர்கள், தலித் மாணவர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பலியாகிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு குரல் கொடுக்க முதலமைச்சரும் கிடையாது, அமைச்சர்களும் கிடையாது, அல்லது தலித் இயக்கங்களும் கிடையாது. இயக்கம் என்கின்ற சார்பில் அமைச்சரோடு சார்ந்து போகின்ற இயக்கங்கள், அதாவது தலித் இயக்கங்கள் தலித் மக்களுக்காக தற்போது இயங்குவதே கிடையாது. என்று சொன்னால் ஆளும் கட்சிக்கு ஜால்ரா தட்டுவதே பெரிய இயக்கமாக இருக்கிறது தவிர மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று சிறிதளவும் அவங்களுக்கு எண்ணம் கிடையாது. என்று சொன்னால் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தலித் மக்கள்கள் நசுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் பல்வேறு இன்னலுக்குள்ள ஆளாகி கொண்டுதான் வருகிறார்கள். அதாவது திருத்தணியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம ஒரு எம்எல்ஏ என்கின்ற ஒரு வலைதளத்தில் தொடர்ச்சியாக இளைஞர்களுக்கு மட்டக்களப்பு வாங்கி தருவதும் மற்றும் என்னம்மா எப்படி இருக்கீங்கம்மா, நீங்க தான் மெசேஜ் போடலாமா அப்படின்னு கேட்டுன்னு எல்லாம் ஊருக்கும் போயிட்டு ஒரு ஊர்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் எம்எல்ஏ விஷயம் தெரியணும், இல்ல அந்த ஊர் அந்த கட்சியை சார்ந்த ஆளும் கட்சியை சார்ந்த அந்த நபர்களுக்கு தெரியணும். அவங்க தான் சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அதாவது அவர் யூடியூப் அவர் வந்து தனியா ஒரு சேனல் ஆரம்பிப்பாரா, அந்த சேனலுக்கு வந்து பப்ளிக் வந்து மெசேஜ் பண்ணுவாங்களாம். அந்த மெசேஜ் பார்த்துட்டு வந்து தினசா அப்படி கேட்கற மாதிரி கேட்பாராம், அதை வீடியோ போடுவாங்களாம். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ரொம்ப சொல்றதுன்னா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மனசு ரொம்ப அசிங்கமா இருக்குது. ஒரு எம்எல்ஏன்னு சொன்னா மக்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கணும், மக்களுடைய தேவையை புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டாரு. என்னம்மா எப்படிமா இருக்கிற அப்படின்னு போயிட்டு உங்களுக்கு தேவையம்மா இந்த ஒரு மாசம் மளிகை சாமான் யாரு கேட்டாங்க? கிட்டத்தட்ட இந்த 4.5 வருஷம் ஆளே இல்ல ஒரு எம்எல்ஏ, நம்ம ஒரு எம்எல்ஏ சொல்லிட்டு. அதாவது திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் அவர்கள், திரு மதிப்புக்குரிய சந்திரன் அவர்கள் ஆளே இல்ல. இப்பதான் ஊர்ல போயிட்டு இப்பதான் புதுசா ஊர்ல பாத்துருக்காரு. அவர் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா எத்தனை ஊர் பார்த்துட்டு பாருங்க, பார்க்கலாம் எத்தனை கிராமம் பார்த்துருப்பாங்க. டேங்க் எப்படிமா இருக்குது, டேங்க் நல்லா இருக்குதாம்மா, ஒண்டிச்சாமா, என்னம்மா கால் அடிப்பட்டுதாமா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதாவது தனிப்பட்ட நபரா விசாரித்து விட்டு கிராம மக்கள் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஆயுத நலத்துறைக்கு வந்த 7,000 கோடி ரூபாய் திருப்பி ரிட்டர்ன் அமிச்சாங்க பாருங்க இந்த ஆளும் கட்சி. அது போலதான் இருக்குது. இந்த போல ஆயுத பள்ளிகளுக்கும் ஆயுத மக்களுக்கு நலனுக்கும் இந்த ஆளும் கட்சி அதாவது உதவிகளை செஞ்சிருந்தாலோ அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிருந்தாலோ இது போல சம்பவம் நடக்க போறது கிடையாது. மக்களுடைய தேவைகளை பூர்த்தி படுத்துறது, அவங்களுடைய மனக்குழப்பங்களை பூர்த்தி படுத்துறது. ஆளும் கட்சி என்பது அது ஆளும் கட்சியில அராஜக கட்சியா தான் இருக்குது. குரல் கொடுத்தாவே அவர்கள் குரல்களை நசுக்கப்படுவார்கள். இப்ப நான் குரல் கொடுத்தனா உடனே என்னுடைய சேனல் முடுக்க போறது, என் கழுத்து நசுக்கப்படுறது, கொலை மிரட்டல் வருது, இது தொடர்ச்சியா இருக்குது. ஏன்னா பல்வேறு சம்பவம் நம்ம வந்து ஊடகங்களை பார்த்து தான் இருக்கிறோம். எனவே இந்த தலித் பீப்புள்ஸ் தொடர்ச்சியாக எங்க பார்த்தாலும் அடிக்கிறது, வெட்டுறது, அவங்க குற்றச்சாட்டு தான் அதிகமாக நடந்துருக்குது. இது உடனடியாக கல்வித்துறை அமைச்சர் இது என்ன பண்ண தெரியல. ஏன்னா கரூருக்கு அடிப்பட்ட உடனே கரூர் போய் அந்த ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதை போய் சேர்ந்துட்டாங்க. போய் நீலிக்கண்ணீர் விடுறாங்க, கூடவும் துணை முதல்வரும் சேர்ந்து. ஆனா இந்த சம்பவத்துக்கு யாரும் குரல் கொடுத்தாங்கன்னா பார்த்தா இல்ல. நேத்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அந்த ஆக்சிடென்ட் பார்த்தா உடனே அவங்க அந்த பப்ளிக் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த மக்கள் எங்க பாத்தீங்கன்னா இந்த விவசாய மக்கள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மக்களுடைய குரல்களை நசுக்கப்படுகிறது. எனவே தமிழக அரசு இந்த மக்களை நசுக்கப்படுத்தி விட்டு மக்களுக்கான ஆக்கப்பூர்வ செயல்களை செய்ய வேண்டும் என்று இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியா பப்ளிக் வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் எடுத்துங்க. இல்லையா உங்களுக்கான கமாண்ட்ல பதில் சொல்லுங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும். இதை ஷேர் நீங்க பகிராம, இந்த விஷயத்தை பகிராமலையோ ஷேர் பண்ணாமலையோ இல்ல வந்து நீங்க வந்து மெசேஜ் வந்து நீங்க டைப் பண்ணி அனுப்பாமலையோ மத்தவங்களுக்கு தெரியாது. நான் பேச வீடியோ மட்டும் சொல்லாது, உங்களுக்குள்ள நீங்க பேசினா மட்டும் தான் மத்தவங்க எல்லாமே ஷேர் ஆகும் இல்லையா? எனவே மீண்டும் ஒரு கேட்கிறேன், மக்களுக்காக தான் ஆட்சிக்காக மக்கள் கிடையாது. மீண்டும் ஒரு கேட்கிறேன், மக்களை மீண்டும் நசுக்கப்படக்கூடாது என்று கேட்கிறேன். ஜெய்பீம்.